சவுதி வாழ் தமிழ் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் நடத்தும் இந்த மாபெரும் விழாவிற்கும் இந்த பட்டிமன்றத்திற்கும் வருகை தந்திருக்கும் இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கும் அத்தனை பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த சிறப்பானதொரு பட்டிமன்றத்தின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்டிமன்றத்தை பற்றி பேசும்பொழுது முருகலிங்கம் அவங்க சொன்னாங்க 2 மணி நேரம் பட்டிமன்றம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயப்படாதீங்க, அப்பெல்லாம் நடத்த மாட்டோம், பயப்படாதீங்க. அவர் சொன்னார், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எல்லாம் அன்புல சொல்றது. ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், 4 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருந்து முடியுமா? சொல்கிறது தான், அடுத்த பஸ் எப்படின்னு பிடிச்சி வந்துடணும், அதான் மரியாதை. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிருவோம். ஏன்னா முதல்ல பட்டிமன்றம் துவங்குற நேரம் மதியம், நாங்கள் அப்புறம் மாலை, நாங்கள் இப்போ இரவு ஆயிடுச்சு, 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30க்கு தொடங்குது. கவலைப்படாதீங்க, நள்ளிரவுக்குள்ள முடிச்சிருவோம். ஒரு வழியாக இந்த பட்டிமன்றம், இந்த தலைப்பு, ஏன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப அருமையான பேச்சாளர் நம்மள்ட்ட கிடைச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சாளர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா பட்டிமன்றத்துக்கு அதுக்கு முன்னாடி போயிடுவோம். பட்டிமன்றம் ஏன் நமக்கு பிடிக்கும்? பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னா, நமக்கு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது நம்ம போடக்கூடாது, யாரையாவது போட விட்டு பார்க்கணும். இப்போ டிவியில் விவாதம் நடக்குது பார்த்தீங்களா? 4 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் 4 பேர் 4 கருத்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அதில் இங்கே அப்படி இல்லை, பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியே ஆகணும். ஏன்னா பக்கத்தில் கேட்பாரு, நடுவர் என்ன சொன்னார் கடைசியில்? போயிட்டு வரேன்னு சொன்னார். இப்படி சொன்னால் யாரை ஒத்துக்குவாங்களா? அப்போ தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும். போன வாரம் அல்காசாலா பட்டிமன்றம் முடிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து கேட்குறாரு, அம்மா போன வாரம் அல்காசாலா பட்டிமன்றம் பேசுனீங்களே, என்ன தீர்ப்பு சொன்னீங்க? ஏங்க நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இல்லைங்க, தம்மாமில் வேலை இருந்துச்சு, அதனால் வந்துட்டேன்னாரு. இப்போ நாங்களாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் அவன் சொன்னோம், என்ன இல்லைங்க, முக்கியமான வேலை ஆயிடுச்சு. அப்புறம் தீர்ப்பு அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ பட்டிமன்றம் என்பது வெறும் விவாதம் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் தீர்ப்புன்னு சொல்லணும். அது மாதிரி தான் பட்டிமன்றத்தை நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல ஒரு தலைப்பு. ஏன் அந்த தலைப்பு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வெக்கேஷன் போகிறோம்ல, விடுமுறை நாட்களில் போகிறோம்ல, அதை ஒருத்தட்ட நான் கேட்டேன். அவர் ஒரு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு அந்த வரியை தூக்கி சொன்னார். வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான். எல்லாருக்குமே புரியல. அப்போ பட்டிமன்றம் நடத்தி தான் ஆகணும், பட்டிமன்றம் நடத்தி தான் ஒரு முடிவுக்கு வரணும், முடிவு பண்ணியாச்சு. இப்போ பட்டிமன்றோட தலைப்பு, வெளிநாட்டிலிருந்து நாம் சொல்லக்கூடிய விடுமுறை நாட்கள் சுகமாக இருக்கிறதா, சுமையாக இருக்கிறதா? இதை நான் விளக்கமாக சொல்ல போகிறதில்லை. ஏன்னா விளக்கமாக சொல்லுவதற்காக 6 அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்ம விளக்கமாக சொல்லுவாங்க. இப்போ படத்தோட போஸ்டரை அங்கே ஒட்டியாச்சு, படத்தோட பேரை சொல்லியாச்சு. இப்போ படத்தோட நடிகர்களை அறிமுகப்படுத்திடுவோம். வெளிநாட்டு இருந்து செல்லக்கூடிய விடுமுறை நாட்கள் சுகமாத்தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக அந்த அணியின் துவக்க பேச்சாளராக முனைவர் நாகேந்திரன் நம்முடன் இருந்திருக்கிறார். இவர் முதல்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல பட்டிமன்றம் பேசினா என்னோட தலைமையில் தான் பேசினார். முதல்ல மறுத்தார் பேசுறதுக்கு. அப்புறம் அவரை சொல்லி பேசினோன்னே அதுக்கு அடுத்து தொடர்ந்து என்னோட பேசிட்டு இருக்கார். ரொம்ப சிறந்த பேச்சாளர், ரொம்ப அருமையான பேச்சாளர். அந்த அணியில் அதை தொடர்ந்து பேச வந்திருப்பவர் என்னை விட மூத்த பேச்சாளர், வயதிலும் சரி பேச்சிலும் சரி என்னோட மூத்த பேச்சாளர் புலவர் ராமமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த அணியின் தலைமை பொறுப்பு ஏற்று வெளிநாட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த விடுமுறை நாட்கள் மிக சுகமாகத்தான் இருக்கிறது என்று அணிக்கு வலிமை சேர்ப்பதற்காகவும் நம்மளுடைய அனுபவங்களில் எல்லாம், அவங்களோட அனுபவத்தை மட்டும் இல்லை,
அவங்க யார் யார் எங்கெங்க பார்த்துருக்காங்க, நம்மளுடைய எல்லாத்தோட அனுபவத்தையும் மிக அழகாக சொல்வதற்காக வயதிலும் அனுபவத்திலும் பேச்சிலும் மூத்த திருமிகு அவங்க சொல்வேந்தர் என்று சொல்லக்கூடிய திருமிகு சொல்வேந்தர் மற்றும் சிறந்த பேச்சாளர் கவிஞர் உமா வெங்கட் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு சுகமாத்தான் இருக்குது, ஆனா போய் பார்த்து எங்களுக்கு தானையா தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசுவதற்காக அந்த அணியின் துவக்க பேச்சாளராக மதுரையை சேர்ந்த சித்ரா தேவி நம்முடன் இணைந்திருக்கிறார். இதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இவரும் முதல்ல என்னுடைய தலைமையில தான் பட்டிமன்றத்தை முதல்ல துவங்கினாங்க. முதல் பட்டிமன்றத்தில் பேச மறுத்தாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் பட்டிமன்றம் தான் நான் இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு சொல்லி நல்ல ஒரு பேச்சாளராக பேசி கொண்டிருக்கிறார். அவங்க தான் நடத்துகிறாங்க. அடுத்ததாக என் இனிய இளவல் அன்பன் ரமேஷ் சுமையே, அவருடைய அனுபவத்தை மட்டும் இல்லாமல் நம்மளோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்வதற்காக அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதை தொடர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அணி உடைய தலைமை பொறுப்பு ஏற்று கவிஞர் ராஜபிரபு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவருக்கும் என்னோட பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, இவர் முதல்ல பட்டிமன்றம் பேசுனதும் என்னோட தலைமையில தான். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு தொடங்கினது ராஜபிரபு என்னோட தலைமையில் பட்டிமன்றம் தொடங்கினது. நானும் அவரும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரே பட்டிமன்றங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கும் பெருமையாக இருக்கிறது, அவருக்கும் நிச்சயமாக பெருமையாக இருக்கும். இப்படி அரும்பெரும் பேச்சாளர்களை கொண்டு இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம நேரடியாக பட்டிமன்றத்திற்கு துவங்கி விடுவோம். நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாங்களா ஒரு ஆளுக்கு? சரி, 5 நிமிஷம். 5 நிமிடம் கூடுதலா ஒரு நிமிஷம் பேசிக்கிங்க. 5 நிமிஷத்துல ஒரு பெல் அடிப்போம். 6வது நிமிஷத்துல 2 தடவை பெல் அடிப்போம். அதை தாண்டி போச்சா பெல்ல கொண்டே அடிப்போம். இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். முதலாவதாக, வெளிநாட்டில் இருந்து செல்லக்கூடிய விடுமுறை நாட்கள் சுகமாகத்தான் இருக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை எடுத்துரைக்க முனைவர் நாகேந்திரன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியுடன் மேடை கலைக்கின்றேன். எம்ஜிஆர் போன்று தகதக என மேடையில் மின்னிக் கொண்டிருக்கும், மின்னுவதில் மட்டுமல்ல, எம்ஜிஆர் போன்று தாய் சொல்லை மீறாதவர் என்ற ஒரே காரணத்திற்காக தனது பெயரையே மீரான் என்று வைத்துக் கொண்டிருக்கும் உயர்ந்தவர் நடுவர் மீரான் அவர்களே. இதுக்கு தான் வரும்போது கண்ணாடியை போட்டுவாங்கன்னு கேட்டீங்களா? தாய் தமிழால் தனது பார்வையாளர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, சும்மா ஸ்டீரிங்களை கையை வச்சா வண்டி ஓடும், நாங்க கை தட்டினா பட்டிமன்றமே ஓடும் என பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் டமாம் ஓட்டுநர் சங்க உறுப்பினர்களே, தமிழ் உறவுகளே, டமாம் டி தமிழ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். தாய் சொல்லை தீராத நடுவர் அவர்களே, முதல்ல வெளிநாட்டில் இருந்து தாயகத்திற்கு விடுமுறையில செல்றது சுகமா சுமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சுகம் எது சுமை எது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எதிரணியில் இருக்கிற தங்கச்சி சித்ரா இருக்காங்களே, பேசுவாங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அது அவங்க புருஷன்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, ஜெயகாந்தன் கிட்ட, தலைவரே காதுல ரத்தம் வருது தலைவரே, பேசிக்கிட்டே இருக்கா, தூங்கும் போது கூட பேசிட்டு இருக்கா, தூங்குறவனை எழுப்பி மாமா என்ன தூங்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்கறா, தாங்க முடியல தலைவரே, அதனால தான் பட்டிமன்றத்துக்கு அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சுமையா இருக்குது, இவங்களுக்கு சுகமா இருக்குது. சுகமும் சுமையும் அதனாலதான் பட்டிமன்றத்தை அவங்க பேசிடுவாங்கன்னு லேட்டா ஆரம்பிச்சாரோ இருக்கலாம் தலைவர். அதனாலதான் சொல்றேன், சுகமும் சுமையும் என்பது அவர்களுக்கு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், அவர்களுடைய சூழ்நிலையும் மனநிலையும் பொறுத்தது. ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு இங்க வரோம் நீங்க சொல்லுங்க. இப்ப என் கூட மதுரையில படிச்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் முரளி. அவருக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி 3 பேரையும் கூட கடன் தொல்லை, எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் அவர் வெளிநாட்டுக்கே வந்தார். வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிச்சு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார். கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அண்ணன் என்னுடைய நண்பரால் பார்த்தீங்கன்னா விடுமுறை கிடைக்கல, போக முடியல. தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணன் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் பேசி அந்த டேட்டை மாற்றி அண்ணன் விடுமுறைக்கு இங்கேருந்து
அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஓடி போய் காலில் விழுந்து அழுதாங்க பார்த்தீங்களா? அந்த அண்ணனுக்கு தங்கச்சிக்குள்ள பாச போராட்டத்தை பார்த்து அந்த ஏர்போர்ட்டே வந்து சம்பிச்சு போச்சுங்க. தன் தங்கச்சி அது வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிட்டு தங்கச்சியுடைய முகத்தில் வர கண்ணீரும், அம்மா தன்னை பெருமையாக பார்க்குற இதுவும் பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுத்துறது தாங்க பெரிய சுகமே. சுகத்தில் எதுங்க பெரிய சுகம்? அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சுகம். அதை தான் எங்கள் அணியில் இருக்கிறவங்க சொல்கிறோம். விடுமுறையில் நம்ம ஊருக்கு போகிறது சுகமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதான் என் நண்பன் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிறவங்க நம்ம இங்கே எல்லாருமே நம்ம எதுக்காக அங்கே வரோம்? இங்கே நம்ம குடும்ப சுமையை குறைக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், நம்ம குடும்ப சுகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து வசிக்கிறோம். அந்த வசிக்கும் போது விடுமுறையில் ஒரு மாதம் விடுமுறை கிடைக்குது இல்லைங்களா? அப்போ மட்டும்தான் நம்ம ஊருக்கு போய் வாழறோம். வசிக்கிறதுன்றது என்னன்னா, நம்ம உடலால் ஒரு இடத்துல இருக்கிறது. வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் கலந்துடுக்கிறது. இப்போ சொல்லுங்க, வசிப்பது சுகமா, இங்கே விடுமுறையில் போய் நம்ம ஊரில் வாழறது சுகமா? அதை தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் அணியில் சொல்கிறோம், வாழறது சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கூட தெரியாமல் இதெல்லாம் வந்து இல்லை, இது எப்படி வந்து சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, குறை கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சைக்காலஜி இதில் சொல்கிறாங்க, ஒரு விதமான மனநோய் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு அது ஊருக்கு போகிறத வந்து விடுமுறையில் ஊருக்கு போகிற சுமையே அப்படின்ற மாதிரி இது பண்ணுற 3 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு இந்த மைக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துடும். ஏன்னா இங்கே வந்து தெனாலி கமல் மாதிரி பயமயன்ற மாதிரி சுமைமயம் வந்து இங்கே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல பேப்பரில் மாற்றி வச்சிருக்கேன்னா அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கணம் நீதிபதி அவர்களே, இவங்க வந்து பேப்பரை மாற்றி போன பட்டிமன்றத்தில் பேசிடாதீங்க. அதுதான் தலைவர், அந்த பேப்பரை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நீதிபதி அவர்களே, பணி சுமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விடுமுறை சுமை அப்படின்னு கேட்டிருக்கோமா? அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை போட்டு இந்த நம்ம வழக்கையே வந்து திசை திருப்பி, வழக்கை மட்டும் திசை திருப்பல, நடுவருடைய வாழ்க்கையை திசை திருப்ப பார்க்குறாங்க. ஏன்னா நடுவருக்கு ஒரு நிமிஷம், அந்த தலைப்பு வச்சது நான் தான், அவங்க வைக்கல. தலைப்பு நான் தான் வச்சு அவங்க கொடுத்துருக்கேன். தலைப்பு நீங்க தான் வச்சீங்க தலைவரே. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, தாக்குதல் வந்து எதிரியை தாக்கலாம், நடுவரே தாக்கக்கூடாது. பனி சுமைன்றது வந்து ஓகே தலைவர், விடுமுறை சுமை அப்படின்ற அவங்க என்ன சொல்ல ஒத்திருக்கணும். ஐயா அப்படி கிடையாதுங்க அப்படின்னு முன்னாடியே ஒத்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாம இந்த வழக்கையே திசை திருப்பி உங்க வாழ்க்கை திசை திருப்ப பார்க்குறாங்க தலைவர். அதனால தான் நான் பொங்கி விடுறேன். ஏன்னா உங்க குழந்தைங்க ஊர்ல இருக்காங்க, உங்க மனைவி ஊர்ல இருக்காங்க. நான் வேற ஏற்கனவே பலமுறை வந்து தாய் சொல்லை தட்டாதன்னு வேற சொல்லியிருக்கேன். அதுல ஏற்கனவே வேற காண்டா இருப்பாங்க. இப்ப இதுக்கு வருவோம். அப்பனா இப்ப வந்து நீங்க ஊருக்கு இப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை வந்து சுமை, விடுமுறையில ஊருக்கு போறது வந்து சுமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏர்போர்ட்ல கால அடி எடுத்து வச்சிட முடியுமா? ஏன்னா இந்த டி தமிழ் மீடியா மூலமா உங்க மனைவி பார்ப்பாங்க இதுவை. நீங்க நடுவரா இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி தீர்ப்பை சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா நடுவீதியில தான் நிற்பீங்க சார். அதனால உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன். இல்ல இதுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்ப்பு ஒருவேளை விடுமுறை நாள் சுமையா என்று சொன்னாலும் எங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என் மனைவி வேறு சுமையா. இப்ப சொல்லுங்க நீங்க. அதனால கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பயத்தை வச்சுக்கிட்டு என்ன கரெக்டான தீர்ப்பை சொல்லணும்னு சொல்லி விடுமுறையில் ஊருக்கு போவது கரெக்டான தீர்ப்பு இப்ப சொன்ன அதை சொல்லிடவா? நீங்க தீர்ப்பை முன்னாடியே சொல்லிட்டீங்க தலைவரே, முன்னாடியே. அதனால விடுமுறையில் ஊருக்கு போவது சுகமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இவருடைய வாதத்துல மிக அருமையா பேசினாரு. அதுல சாராம்சமா ஒன்று எடுத்தோம்னா ஒரே ஒரு வார்த்தை தான், முக்கியமான வார்த்தையை சொல்லித்தான் முடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, நம்ம ஊருக்கு போனா என்னென்ன சுமைன்னு உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஆனா இவருடைய வாதத்துல முக்கியமான மைய கருத்து என்னன்னா, நாம் என்ன சுமை இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்வித்து மகிழ்வதுதான் மகிழ்ச்சி. அப்ப அதிலெல்லாம் சுமைகள் அடிபட்டுருது. நம்ம அடுத்தவங்களை ஊர்ல போய் மகிழ்விக்கிறோம்ல, அதுல எவ்வளவு இன்பம் கிடைக்குது. அப்ப விடுமுறை நாட்கள் சுகமாகத்தான் இருக்கிறது அப்படின்றாரு. ஆனா ஒரே ஒரு இதை சொன்னாங்க,
சொல்லும்போது அவங்க வந்து சுமைன்னு போகிறது வந்து உளவியல் ரீதியாக வந்து அது ஒரு நோய் அப்படின்னாரு. ஆனால் நான் உளவியல் படித்தேன் அப்படிங்கிறதுனால சொல்லிடுறேன், எதையுமே நிறைன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வகையான நோய் தான். அதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். சரி, இதுக்கெல்லாம் பதிலளிக்க வருகிறார் கவிஞர் சித்ரா தேவி அவர்கள். நாடு போற்றும் நகைச்சுவை நாயகன், சவுதி போற்றும் சகலகலா வல்லவன், பட்டி தொட்டி எங்கும் பட்டய கலப்பும் பட்டிமன்ற நாயகன் அண்ணன் மீரான் அவர்களை. உண்மையை பேசி ஊர்பக வந்தாலும் பரவாயில்ல, பொய் பேசி போலியா இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக பேச வந்திருக்கும் எண்ணணியின் அண்ணன்களே, விடுமுறை நாட்கள் சுகமானது என்று மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட வந்திருக்கும் எதிரணியை சார்ந்த நாடக குரூப்புகளே, பாடுபட்டு உழைத்தாலும் இங்கு வெளிநாட்டில் சுகமாகவும் விடுமுறையை அங்கு ஊரில் ரணமாகவும் வாழ்ந்து வரும் அருமை ஓட்டுநர்களே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் அடித்து கேட்போம், என்ன வாங்கிட்டு வரேன்னு. அதுக்கு அங்கேருந்து என்ன பதில் வரும்? நீ வந்தால் மட்டும் போதும்னு வரும். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அங்கேருந்து ஃபோன் வரும், ஏப்பா நீ வர்றதான் வர்ற, ஒரு 4 கோடாலி தைலத்தையும் அந்த பேர்ச்சம்பளம் டப்பாவையும் அந்த சாக்லேட் பாக்கெட்டையும் வாங்கிட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, கூட இருக்க 4 பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்குவாங்க. சரி, நம்ம சொந்த மந்தமாச்சேன்னு நம்மளும் ஆசையாக வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போகிற பொருளை நாமளே வீடு வீடாக போய் டோர் டெலிவரியும் பண்ணணும். அதில் இவங்க வாங்கிட்டு போய் ஒரு வீட்டுக்கு டோர் டெலிவரி போயிருக்காங்க. டோர் டெலிவரினா நண்பர் வீட்டுக்கு தான். கதவை தட்டி கேட்டிருக்காங்க. அவர் வந்தோன்னே என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் நண்பர் இந்த வீட்டில் குடியிருந்தாரு, அவருக்கு கோடார் தேரம் கேட்டார், வாங்கிட்டு போயிரு. அவர் வீட்டை மாற்றி போயிட்டார், பரவாயில்ல என்கிட்ட கொடுக்குன்னு கேட்டிருக்காரு. அவர் குதூகலமாக நாம் இருந்துட்டு வரலான்னு போனால் கொரியர் சர்வீஸ் பண்ணியே 4 போயிடும். அதில் பஞ்சாயத்து வேற வரும். போன தடவை கோடாலி தைலம் பாட்டில் பெருசாக இருந்துச்சே, இந்த தடவை பாட்டில் சிறுசாக இருக்கேன்னு வாங்க. அப்புறம் ஃபாரின் சென்ட்டை வாங்கி வர சொன்னால் உசிலம்பட்டி பெனாயில் வாங்கி வந்திருக்கேப்பான்னு வாங்க. இப்படி குறை சொல்கிறவங்களோட இருக்கிற நாள் சுகமாக வாங்க இருக்கும், சுமையாத்தானே இருக்கும்? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, அடுத்த பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. ஊருக்கு போனால் காலையில் பெரியப்பா வீடு, மதியானம் மாமா வீடு, மாலையில் அந்த மாமியார் வீடு. இதில் எங்கேயாவது நம்ம அம்மா வீடு இருக்கான்னு கேளுங்க. எங்கேயுமே விடுமுறைக்கு முடிகிற வரைக்கும் நம்ம அம்மா வீட்டுக்கு விடவே மாட்டாங்க. அப்படியே போனாலும் நம்ம கட்டுனது நம்ம கூட வராது. ஒரு நிமிஷமா, இது கொஞ்சம் அப்படியே ஒருமையில சொல்லிருங்க. நீங்க கட்டினது உங்க கூட வராது, அப்படி சொல்லிருங்க. அப்படியும் சொல்லலாமே. நம்ம மட்டும் தனியா போனா நம்ம அம்மா வீட்டில் இந்த அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் நம்மளை மதிக்காது. இப்படி மரியாதையே இல்லாத வீடு அம்மா வீடா இருந்தாலும் அந்த விடுமுறை நாட்கள் முழுக்க சுகமாவாங்க இருக்கும், சொல்ல முடியாத சுமையாத்தானங்க இருக்கும். இதில் நம்ம அண்ணன் நாகேந்திர அண்ணன் சொல்லிட்டு போனார், கஷ்டப்பட்டு உழைச்சி இஷ்டப்பட்டு ஊரில் போய் வாழ்ந்துட்டு வருவேன்னு கதை விட்டுட்டு போனார். ஆனால் நஷ்டப்பட்டு கடனாளியாக திரும்பி இங்கே வந்தேன்னு சொல்லி திரும்ப வெக்கேஷனுக்கு போகிற வரையும் புலம்புவாரே, அதை சொல்லலையானே நீங்கள்? சரி, நமக்கு தான் இந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஓட்டுநர் சங்க தலைவர் முருகலிங்க அண்ணன் இருக்காங்களே, அவங்க இப்போ வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு 2 நாளில் ரிட்டர்ன் வந்துட்டார். என்னண்ணே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அட ஏம்மா நீ வேற, எவனை பார்த்தாலும் என்ன முருகலிங்கம் எப்போ வந்த, எப்படி இருக்க, 4 காசு பணம் சேர்த்து வச்சிருக்கியா, 4 நகை நட்டு வாங்கி வச்சிருக்கியா, இடங்கிடம் வாங்கி போட்டியா, சொந்தமாக வண்டி வாங்கி வாடகைக்கு விட்டியே, அதில் சம்பாரிச்சதெல்லாம் போச்சா, இப்படின்னு சொந்தக்காரங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் கேள்வி கேட்டே கொள்றாங்கம்மான்னு என் அண்ணன் என்கிட்ட அவ்வளோ புலம்பல். அவருக்கே புரியல, இது விடுமுறைக்கு போகிறோமா விசாரணைக்கு போகிறோமானே. அதே மாதிரி
சொந்த ஊரான வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊரான மதுரைக்கு போனப்போ சில்லுன்னு சிகிர்தண்டா குடிப்போமா, பன் பரோட்டா சாப்பிடுவோமா, மட்டன் சுக்கா திம்போமான்னு ஒரு கனவுல போவோம். இருங்கம்மா, பட்டிமன்றமா லேட் எல்லாம் பசியில வேற இருக்காங்க, நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா. ஆனா அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ரேஷன் கடையில போய் ரேக வையி, ஆதார் கார்டுல போன் நம்பரை அப்டேட் பண்ணு, ஓட்டர் ஐடியில அட்ரஸை மாத்து, இந்த பேங்க்ல போய் வச்ச நகையை ரினிவல் பண்ணிட்டு வா, வீட்டு வரிய போய் மாநகராட்சியில கட்டிட்டு வா, இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுல வேற பேங்க்ல என்னமோ KYC அதை வேற ஃபுல் பண்ணுமா? இப்படி அங்கேயும் இங்கேயுமா ஓடி உடம்புக்கும் ஓய்வில்லை, மனசுக்கும் நிம்மதி இல்லை. நடுவர் அவர்களே, 50 கிலோ ஐஸ்வர்யா ராயா போன நானு 30 கிலோ முனியம்மாவா திரும்பி வந்ததாங்க மிச்சம். இந்த விஷயம் ஐஸ்வர்யாக்கு தெரியுமா? பிடிச்சது கிடைக்கும்னு நினைச்சு போனா கிறுக்கு பிடிச்சு திரும்பி வந்ததான் மிச்சம். விடுமுறைக்கு போற நாட்கள் ஓய்வுக்கா ஓட்டத்துக்கானே நமக்கு தெரியாதுங்க. மக்களே, இந்த வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு போறப்போ இந்த வாயை திறந்தாலே போச்சுன்னுவாங்க. அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஏன் இங்க இவ்வளோ டிராஃபிக்கா இருக்குன்னு கேட்டா போச்சு, ஏன் இங்க கரண்ட் அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொன்னா போச்சு. வெளிநாட்டுக்காரங்கனாலே ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டுக்காரன், கை நிறைய காசு வச்சிருக்க, ஒன்னாலெல்லாம் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போத்தான் நம்ம ஓட்டுநர் சங்க அண்ணனுங்களுக்கு தோணும், இவங்க மத்தியில் லீவு நாளை ஓட்டுறதுக்கு இங்கே வந்து வண்டியும் வாழ்க்கையும் அழகா ஓட்டிடலாம்னு. லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டானா, ஆனா சோத்துக்கே அடமானம் வச்சானா இட்லி குண்டானாங்கிற மாதிரி நம்ம போல போடிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னமோ நம்மளை அம்பானி ரேஞ்சுக்கு பேசி மென்டல் டார்ச்சர் கொடுத்துருவாங்க. நடுவர் அவர்களே, இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். டிக்கெட்டு போட்ட டைம்ல இருந்து ரிட்டர்ன் வர்ற டைம் வரைக்கும் ஓய்வில்லாத தொடர் ஓட்டம், உறவுகளோட தினம் தினம் போராட்டம், போகும்போது பண போராட்டம், திரும்பி வரும்போது மன போராட்டம். எதிரணி கும்பல் நினைக்கிற மாதிரி விடுமுறைக்கு செல்லும் நாட்கள் சுகமான போராட்டம் இல்லைங்க, சொல்ல முடியாத, சுமை தாங்க முடியாத போராட்டம். ஆகவே நடுவர் அவர்களே, வெளிநாட்டிலிருந்து செல்லும் விடுமுறை நாட்கள் பாரம் தாங்க முடியாத சுமையே என்ற தீர்ப்பை அளிக்குமாறு பெரும் சுமையே பெரும் சுமையே பெரும் சுமையே என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நிஜமாவே நம்மெல்லாம் இந்த விடுமுறை நாளில் போனோம்னா என்னென்ன கஷ்டப்படுறங்கிறத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நிஜமாவே உண்மையாக நடந்தது. நம்ம என்ன அங்கே லீவுக்கு லீவாக போடுறோம், லீவில் போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு போனால் அது அதோட என்ன இதோட என்ன, புதுசாக கல்யாணம் பண்ண போகிறேன், அவனை பொண்டாடியோட இணையோட மாட்டுறாங்க, ஆத்தாருக்கோட கார்டை பேன் கார்டோட இணைக்க சொல்கிறாங்க. நம்ம எப்படியா நிம்மதியாக வருவான், திருப்பி சுகமாக இருக்குது. ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாங்க புலவர் ராமமூர்த்தி அவர்களே. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா. திரும்ப பாடிருங்க. பாடினவா பாட்டாவே. அட என்னாடு என்றாலோ அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் சந்தேகம் எனக்கு. யாருங்க அது விசில் ரொம்ப அடிக்கிறது? இல்ல என்ன சந்தேகம்னா, அவர் நல்லா பாடுறாருன்னு நடிக்கிறீங்களா இல்ல பாடக்கூடாதுன்னு நடிக்கிறீங்களா? சொன்னா என் மேல அவ்வளவு ஆர்வமா பாட்டை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அதனால நான் பட்டிமன்றத்தை நிப்பாட்டி கொஞ்சம் மைக்க மட்டும் மேல ஏத்திக்கங்க உங்க ஹைட்டுக்கு. பேசுங்க, திரும்ப பாடிட்டு கூட பேசுங்க. காலையிலிருந்து இந்த பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் நமது தமாம் தமிழ் வாகன ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் எங்கள் நடுநிலை தவறாத பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் உண்மையை மட்டுமே எப்போதும் பேசும் எங்கள் அணியினருக்கும்
உண்மையை போல இப்படித்தான் ஒவ்வொரு அணியும் சொல்றீங்க. உண்மையை போல பேசுவதில் PhD வாங்கி பட்டம் எடுத்து வந்திருக்கும் எங்களுடைய எதிரணியினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் என் மாலை வணக்கங்களும். இப்ப இந்த பாட்டுல சொன்ன மாதிரி அது சொர்க்கமாவே இருந்தா கூட நம்ம ஊர் மாதிரி வருமா? நம்ம பிறந்து வளர்ந்து விளையாண்டு அந்த ஊருக்கு போறது எவ்வளவு சுகம் விடுமுறையில. இதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம். இப்ப நம்ம சின்ன வயசுல போயிருப்போம், ஓடி விளையாண்ட தெரு அங்கெல்லாம் போறதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னோம்னா, அதுவும் விடுமுறையில இங்க இருந்து நம்ம திரும்ப ஊருக்கு போகும்போது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை எவ்வளவு ஆர்வமா வரவேற்கிறாங்க. என் பொண்ணு வர்றா, என் பையன் வர்றான்னு அப்பா அம்மா ஒரு பக்கம், என் பேரம் பேத்திங்க வருதுன்னு தாத்தா பாட்டிங்க ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்கள்ட்ட கொண்டு போய் முக்காலனா கொடாலி தைலத்தை கொடுத்தா அவங்க கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? ஒரு இலை இழுத்தா மூக்கில் இழுத்தோம்னா காலி ஆகிற மாதிரி கொடாலி தைலம் கொடுக்குறாங்க நடுவர்களே. யூஸ் அண்ட் த்ரோ கொடுத்தா கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க திட்டாம வேற என்ன உங்களை கொஞ்சுவாங்களா? கோடாயில் தண்ணத்துல தைலத்துல தண்ணியை கலந்து கொடுத்துருக்காங்க. கலப்பட கும்பல், அதான் சொல்றோம் நாங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு போகாம இருக்கிற காசையெல்லாம் மூட்டை கட்டி வீடு பங்களான்னு பேங்க்ல லட்ச லட்சமா போட்டுவிட்டு அதுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு, அதுக்கு KYC கொடுக்கறதுக்கு பேங்குக்கு போகணும், வரி கட்டுறதுக்கு டாக்ஸ் ஆஃபீஸ் போகணும்னா அதை குறைன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல மட்டும் இல்ல, எதிர்காலத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறாங்க. அதை துக்கம்னு சொன்னா எப்படி? அடுத்தது வீட்டுக்காரர் அம்மா வீட்டுக்கு கொள்ளையா, அவர் ஊர்ல போய் இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன? உனக்கு சவுதியில வடிச்சு போட்டே என் வாழ்க்கை முடிஞ்சு வைத்து எங்க அப்பா அம்மா வீட்டுல போய் ஒரு 10 நாளைக்கு நிம்மதியா இருந்துட்டு வரேன், அந்த பக்கமே தலை காட்டக்கூடாதுன்னு அவரை மிரட்டி வீட்டுல படுக்க வச்சுட்டு இத வீட்டுல போய் அவங்க அம்மா, என்னம்மா மாப்பிள்ளை எங்க வரல, அந்த மனுஷன் எங்க அம்மா வர்றாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி போயிட்டாருன்னு கதை வேற விட்டுவிட்டு. அப்படி சொன்னா பரவாயில்ல, அது கிடக்குது, அது கூப்பிட்டு அங்க வரப்போகுது. இங்க மேடையில ஐயோ என் வீட்டுக்காரர் வரல அதனால எனக்கு விடுமுறையே துக்கமா போயிடுச்சுன்னா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்ல கை காமிச்சுட்டு நேரா போடுற கேட்டகரியில இருக்காங்க இவங்கெல்லாம். அடுத்து கடைசியா உனக்கு என்னப்பா வெளிநாட்டுல இருக்கன்னு சொல்றாங்களாம். அந்த போட்டோவில் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், பாத்தீங்களா? ரமேஷ் அந்த நடுவில் இருக்காருல, அவர் தான். இங்க இருந்து வெக்கேஷன் போனோன்னையுமே இவங்க பண்ற அலப்பறையில ஊரே ரணகலமாயிருது. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட வேண்டியது ஒரு வடிவேல் போட்டு வர்ற மாதிரி ஜில்க் வேட்டி சில்க் சிப்பா கட்டிக்கிறது, ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு கார் ஒன்னு எடுத்துக்கிட்டு சுத்துறது, ரவுண்ட் ரவுண்டா ஊர் ஃபுல்லா சுத்திவிட்டு அவரும் சேர்ந்து பாண்டிச்சேரி கோவா இதுல பேச்சுலர் ட்ரிப் வேற. அடுத்து தாய்லாந்துக்கு இன்னொரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க இந்த வருஷம் போறதுக்கு. இப்படி நீங்க சுத்துனீங்கன்னா ஊர்ல இருக்க சொந்தக்காரன் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுல இருக்க வெள்ளைக்காரனே பரவாமப்படுவான் அவங்கள பார்த்து. அதனாலதான் சொல்றோம், இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளுக்கெல்லாம் எப்படி விடுமுறைன்னா எப்படி இருக்கு? நம்ம ஊருக்கு போனோம்னா ஊர்ல போய் நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரோடையும் நல்லது கெட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு கல்யாணம் காது குத்து திருவிழா எல்லாம் ஒன்னா நின்று பண்றோம் பாருங்க, அதுல தானே கசுவா இருக்குது, அதுதானே சந்தோஷம், அதுக்காக தானே விடுமுறைக்கு போறோம். அதைத்தான் நாங்க சொல்றோம். அப்படியே நம்ம ஊருக்கு போனோம்னா பைக் எடுத்துக்கிட்டு நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் காலேஜ் இங்க எல்லாம் ஒரு ரவுண்டு சுத்திட்டு நம்ம டீ குடிச்ச டீ கடை, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட ஐஸ்கிரீம் கடை, பழைய காதலி உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம நிற்கும் போது ஒரு ஞாபகம் வரும் பாருங்க. இந்த இடத்துல யாரோட நம்ம எப்ப டீ குடிச்சோம், இந்த இடத்துல யாரோட நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், இந்த ஞாபகம் எல்லாம் வருது பாருங்க. அந்த மலரும் நினைவுகள் தாங்க சுகம். அது இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்குமா? கடைசியா எங்க அப்பா இறக்குற நேரத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. இங்க இருந்து அவரோட பக்கத்துல போய் நம்மளால இருக்க முடியலையே கடைசி காலத்துலன்னு. ஒரு விடுமுறையில நேரம் கிடைச்சப்போ போயிட்டு 1 மாசம் அவரோட கூட இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கவனிச்சுக்கிட்ட அந்த நிம்மதி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நினைக்கும் போது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சுகம்ங்கிறது அதுதான். அது விடுமுறையில நம்மளுக்கு போற வாய்ப்பு கிடைக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ன சம்பளம் வாங்குற நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? மாசம் மாசம் சம்பளம் வந்தோடனையும் பையனுக்கு இது ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி வச்சுக்கிறது, பொண்ணுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி வைப்போம், வீட்டுக்கு என்னென்னது தேவைப்படும் இதெல்லாம் வாங்கி கட்டியில் ஒவ்வொரு பாக்ஸாக வச்சுருப்போம். வெக்கேஷனுக்கு போகும்போது அது எல்லாத்தையும் பெட்டியில் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு நம்ம போவோம். அதுவும் இல்லாமல் அந்த ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கோ
இல்லை மாமா மச்சானுக்கோ ஒன்று வாங்கிட்டு போக பாருங்க. அது எங்களை மாதிரி கொடுக்குறவங்களுக்கு தானுங்க தெரியும். முக்காலன்னா கொடால் தையில கொடுக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும்? கடைசியா நீங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க. அந்த ஏர்போர்ட் போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியான காட்சி நீங்க ஏர்போர்ட்ல பார்க்கலாம். காதலியை பார்க்க போற காதலனா இருக்கட்டும், இல்ல புதுசா கல்யாணம் பண்ணிக்கிற போற மாப்பிள்ளையா இருக்கட்டும், இல்ல நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போற நம்மள மாதிரி ஆட்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டிங்களை பார்க்க போற பேர பிள்ளைங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஊர்ல ஏர்போர்ட்ல இவங்களை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வத்தோட காத்திருக்காங்க. இந்த மகிழ்ச்சி ஒன்றே போதும். விடுமுறை என்பது வெறும் பயணப்பைகளோடு செல்லும் வெறும் பயணம் அல்ல, அது நமது ரத்தமும் சதையுமாக கலந்திருக்கும் உறவுகளை காணக்கூடிய ஒரு சுகமான அனுபவம், ஒரு சுகமான அனுபவம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமைங்க. ஏன்னா ஒரு உருக்கமான பேச்சு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம பழைய கிராமங்களில் நம்ம விளையாண்ட இடம், நம்ம படித்த பள்ளிக்கூடம், நம்ம குளிச்ச குளம், கிணறு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வருது. அது அழகாக சொன்னார். அதை தாண்டி நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் அப்பாக்கோ அம்மாக்கோ தாத்தாக்கோ நெருங்கிய உணவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம நினச்சா இங்கேருந்து உடனே போக முடியுமா? முடியாது. இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா போக முடியுமா? முடியாது. ஆனால் அந்த ஒரு வெக்கேஷனை வாங்கிக்கிட்டு ஒரு லீவை எடுத்துக்கிட்டு போய் அவங்களுடைய கடைசி நேரத்தில் நம்ம கூட இருக்க முடியுதுல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கை கூட இருக்க முடியாது, வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கடைசி நேரத்திலேயாவது அந்த லீவு பயன்படுது, ஒரு ஆறுதலாக இருக்கே அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாரு. அருமை. இப்போ அதற்கு பதில் சொல்ல வரணும். வாங்க ரமேஷ் அவர்கள். கரு சுமந்து கவி கொடுக்கும் கவிஞரே, கலைகள் பல அறிந்த நகைச்சுவை கலைஞரே, 20 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிமன்றம் நடத்தும் பட்டிமன்ற கிழவரே, எங்களை இல்ல திருத்தம் 25 25 கால் நூற்றாண்டாக பட்டிமன்றம் நடத்தும் பட்டிமன்ற கிழவரே, எங்களையெல்லாம் பேச வைத்து அழகு பார்க்கும் பட்டிமன்ற உழவரே, கலகலப்பான இந்த பட்டிமன்றத்தின் நடுவரே, விடுமுறை நாட்கள் கொடும் சுமை முட்கள் என வெள்ளை அறிக்கை வாசிக்க என்னோடு வந்திருக்கும் என் அணியின் நல்லுள்ளங்களே, 3 பல்லு போனவனுக்கு முறுக்கு கடையில் என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ சமாளிக்க வந்திருக்கிற எதிரணியின் கற்பனை கதாசிரியர்களே, இந்த பொங்கல் விழாவையும் இந்த பட்டிமன்றத்தையும் ரசிக்க வந்திருக்கும் பேரன்பு கொண்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பன் ரமேஷின் அன்பு வணக்கம். டாக்டர் முனைவர் நாகேந்திரன் வந்தார். அவருக்கு 2 விஷயம். முனைவர் கொஞ்சம் கல்லூரியில் பாடம் எடுக்கிறாரு, அதனால் என்னவோ தெரில பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சுகம் என்றால் என்ன, சுமை என்றால் என்ன அப்படின்னு பாடம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது ஒன்று சொன்னார், குறை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மனநோயாம் அப்படின்னு 3 பேர் குறை சொல்ல வராங்கன்னு சொல்லி குறை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இல்லைன்னு பார்த்துக்குங்க. அடுத்து வந்தார், மொத்தம் 2 மனநோயாளிகளுக்கு நடுவில் நான் இருக்கேன்னு நினைக்கிற போது அடுத்ததா வந்தார் பாருங்க, பட்டுக்கோட்டை வளைகுடா வைரமுத்து கவிஞர் ராமமூர்த்தி அவர்கள் வந்தார். எப்படி ஆரம்பிச்சாரு? சொர்க்கமே என்றாலுமா, போகும்போதெல்லாம் இப்படி தான் பாடிட்டு போவாங்க, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு. திரும்பி நானும் நாகேந்திரன் ராமமூர்த்தி 3 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்தோம். அப்போ நாகேந்திரன் பாட்டு பாடியிருந்தார். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இப்படி அவர் பாடுறாரு, என் சோக கதைய கேளு தாய்க்கோளமே, அம்மா தாய்க்கோளமே, அதை கேட்டா தான் தாங்காதம்மா உங்க மனமே. எங்க திருச்சியிலேருந்து தமாம் வரைக்கும். ஓ, அதனாலதான் அந்த ஃப்ளைட் டிலே ஆவா? அடுத்தது சொன்னார் ராமமூர்த்தி, பாண்டிச்சேரி போகிறாங்க, கோவா போகிறாங்க, தாய்லாந்து போகிறாங்க. எதுக்கு போகிறோம்? லீவுக்கு போனால் பாரம் சோங்கம் தாங்க முடியாமல் பாண்டிச்சேரி போகிறோம், கோவம் பொறுக்க முடியாமல் கோவா போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு என்ன கடுப்பு? அவ்வளோ சுமையை கொடுக்குறீங்க, அதனால நாங்கள் போகிறோம். அடுத்ததாக சொன்னார், ஏர்போர்ட் முழுக்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்குறாராம் வெக்கேஷனுக்கு போகும்போது. அதெல்லாம் எங்கள் வள்ளுவன், நாங்கள் வள்ளுவர் மறைப்படி வாழ்கிறவங்க. வள்ளுவன் சொல்லியிருக்காரு, துன்பம் வரும் வேலையில் சிரிங்க, அதுக்கான மகிழ்ச்சி தான் அதெல்லாம். இடுக்கல் வருங்கால் நகுக. அதேதான் அதைத்தான் நாங்கள் எங்கள் மொழியில் சொன்னோம். துன்பம் வந்தால் சிரிங்க, கஷ்டம் வந்தால் சிரிச்சினே இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ நேரம் அவங்க பேசுனதை சொன்னோம். ஒரு விடுமுறைக்கு போகிறதுனா எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேனேஜர்கிட்டையோ ஓனர்கிட்டையோ அவன் நல்ல மூடில் இருக்கானான்னு பார்த்து அந்த நேரத்தில் போய் அவங்ககிட்ட லீவு கேட்டு அவன் கடைசி வரைக்கும் லீவு கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு இழுத்தடிச்சு கடைசி நாளில் அவன் விசாவும் லீவும் கொடுத்து இதுக்கு நடுவில் நாம் டிக்கெட் போடுறதுக்கு எந்த டேட்டில் எந்த ஃப்ளைட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டிக்கெட்டை தேடி அதை 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மச்சான் இந்த மாதிரி கம்மியாக இருக்குது, இதில் போடலாமா அதில் போடலாமா இந்த வெப்சைட்டில் போடலாமா அந்த வெப்சைட்டில் போடலாமான்னு கேட்டு ஒரு பொருளாக தேடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பெட்டி மூட்டை கட்டி ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து லக்கேஜ் அதிகம்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த பெட்டியிலேருந்து அந்த பெட்டிக்கு போட்டு அந்த பெட்டியிலேருந்து இந்த பெட்டிக்கு போட்டு எல்லாம் முடிஞ்சு இமிக்ரேஷன் முடிஞ்சு உள்ளே போய் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தா அங்கே வந்து சீட்டு காலையும் நீட்ட முடியாமல் கையையும் அசைக்க முடியாமல் குறுகிட்டு போய் உட்காந்து குறுக்கோழியோடு போய் இந்தியாவில் இறங்கி அங்கே எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கஸ்டம் கிளியரன்ஸில் போயிட்டு கஷ்டப்பட்டு பேசி வெளியில் வந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வேஸ்ட் ஆகி ஏதோ ஊருக்கு போகிறோம் விஐபியாக ஆக போகிறோம்னு நினச்சா நம்ம கடைசியில் ஆர்ஐபி ஆக்கிடுவாங்க. நான் வெக்கேஷன் போல நினச்சிக்கிருந்தேன், நிறைய பேர் வெக்கேஷன் போல நினச்சிக்கிருந்தாங்க. நீ சொல்கிறத பார்த்தா கேன்சல் பண்ணிடலான்னு போல தோணுது, அவ்வளோ சுமையாக இருக்கும் போல இருக்கு. அதுதான் உண்மை நடுவர் அவர்களே. இங்கே கேன்சல் பண்ணிட்டு இருங்க, ஜாலியாக இருப்போம் நம்ம. அடுத்தது இப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஊருக்கு போனால் அங்கே நாம் ஒரு பிளானை போட்டு போவோம், அந்த பிளானை எதையும் பண்ண விட மாட்டாங்க. இந்த எதுக்கு போகிறோம், கல்யாணம் காது குத்துக்கு போனால் பரவாயில்ல, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கும் வேலை இல்லை நிற்கவும் நேரம் இல்லை. அந்த மாதிரி அவன் எங்கே போகிறான் எதுக்கு போகிறான் என்ன வாங்க போகிறான்னு தெரியாது, நம்மளையும் கூட்டிகிட்டு போட்டு போவான். இந்த அக்கப்போர் பிடிச்ச நாயை வைக்கப்போரில் படுத்துக்கிட்டு தானும் திங்காதான் கூட இருக்கிற கழுதையும் திங்க விடாதாங்கிற மாதிரி நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம், அவன் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரி எதுக்கு போகிறோன்னே தெரியாது. இதில் வேற ஒன்று சொல்லிக்குவாங்க, நம்மளை எடுபடியாகவும் ஏடிஎம் மிஷினாக தான் வச்சுருப்பாங்க. எப்போ கேட்டால் எப்போவுமா நீ செய்ய போகிற, இப்போ தானே வந்திருக்க, இந்த ஒரு தடவை தானே செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல பேச விட மாட்டாங்க. எதையாவது ஒன்று சொல்ல போனால் நீ என்ன நேற்று நேரத்துக்கு வந்தவன், உனக்கு என்ன இந்த பேச்சு, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தனையும் சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் திருப்திப்படுத்துறது மட்டுமே நம்ம வேலையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து காசை எடுப்பாங்களே ஒழிய ஒரு இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அவசரத்துக்காக கூட ஒரு வெளிநாட்டுக்காரன் போய் ஊரில் வந்து கடன் வாங்கி ஒரு செலவை பண்ணிட முடியாது. இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு வெளிநாட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுதந்திரமானது. தான் என்ன நினைக்கிறா, தான் என்ன சமைக்கணும், தான் எங்கே போகணும் எல்லாத்தையும் அவளாக முடிவு செஞ்சு செய்ய முடியும். ஆனால் இப்படி விடுமுறைக்கு போகிற ஒரு பெண் பலகட்ட அப்ரூவலை வாங்க வேண்டியிருக்கும். அடுப்பங்கடையிலே அடுப்பே வனவாசம் கடுப்பே கைலாசம்னு வாழக்கூடிய பெண்கள் விடுமுறையில் போய் பெண்கள் வாழ்வார்கள். அப்படி அடுப்படிக்கு போனால் கூட நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், இவன் வந்தால் நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், அடுப்படியாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் அவள் ஆசைகளாக இருக்கட்டும் அத்தனையிலும் அவளுக்கு சுமை வந்து சேர்கிறது. பல கட்ட அப்ரூவல் அவளுக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக நண்பர் ராமமூர்த்தி சொன்னார், உறவினர்கள் கடினப்படும் பொழுது கூட இருந்து பார்த்து கொண்ட அந்த சுகம் இருக்கிறது என்று நாங்களும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்படி தேவைப்படும் பொழுது செல்லுகின்ற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? இங்கு வெளிநாடுகளில் வாழ்க்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய அண்ணன் இறந்த பொழுது அப்பாவுக்கும் மேலாக என் அண்ணன் என்னை பார்த்து வளர்த்தெடுத்த என் அண்ணன் இறந்த பொழுது என்னால் செல்ல முடியவில்லை. அடுத்ததாக இங்கு ரியாதில் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய அப்பா இறந்த பொழுது அவரால் செல்ல முடியவில்லை. இப்படி இங்கு வெளிநாடுகளில் வாழ்கின்ற எத்தனையோ பேருக்கு தன் சொந்த உறவுகளை இழந்து இருக்கும் பொழுது அவர்களால் சென்றிருக்கவே முடியாது. அப்படி செல்ல முடியாத அந்த சுமை தாங்க முடியாதவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தன் ஆயுள் முழுவதும் எத்தனை விடுமுறை நாட்கள் சென்றாலும் அது அவர்களுக்கு தாங்க முடியாத பெரும் சுமை. ஆகவே விடுமுறை நாட்கள் பண அளவிலும் சரி மன அளவிலும் சரி அலைச்சல் அளவிலும் சரி எல்லா விதத்திலும் உறவுகளுக்குள் இருக்கிற சிக்கலிலும் சரி பெரும் சுமையே என்று திட்டவட்டமாக தீர்ப்பளிப்பீர்கள் என்று கூடி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அருமை. ஆரம்பத்தில் ரொம்ப கலகலப்பாக கொண்டு போனார். நம்மளாம் விடுமுறைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துடுச்சு. பேசாமல் இங்கேயே வெக்கேஷன் இங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்னு கொண்டு போனார். முடிக்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நம்மளுடைய சொந்தக்காரங்க இறந்துட்டா கூட போக முடியலையே, அது ஒரு விடுமுறை ஆயுள் காலம் முழுவதும் நம்ம மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருது, அதை நினச்சி உருக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம உருக்கமாக பேசியிருந்தார். இப்போ அந்த அணிக்கு பதில் சொல்லணும். விடுமுறை நாட்கள் சுகமாகத்தான் இருக்கிறது என்று இந்த அணியின் அணி தலைவர் கவிஞர் உமா வெங்கட் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியுடன் மேடைக்கு வருகிறார். தலைப்பு என்னங்க?
என்ன மேடம் 6 பேர் பேசியாச்சு, இப்பதான் நீங்க தலைப்புக்கே வர்றீங்களா? அந்த அணியினர் பூரா பொய்யா சொல்றாங்கய்யா. அவங்க பேருக்கு ஒரு சீட் எடுங்கய்யா. அவங்க தலைப்பை புரிஞ்சுக்கிட்டாங்களா புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. எடுத்த உடனே எங்களை நாடகக்காரர்களேன்னு சொன்னாங்களே, அந்த நல்லவர்களுக்கு ஒரு முதல் வணக்கம். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கொதிச்சு எழாம இருக்கிற நடுவருக்கு அடுத்த வணக்கம். ஏன் கேட்டுக்கிட்டு கொதிச்சு எழலன்னு கேக்குறீங்களா? ஆரம்பத்துல இருந்தே அவர் அந்த அணியினரை பார்த்து ஒரே கேள்விதாயா கேட்கறது. வெளிநாட்டுல இருந்து விடுமுறைக்கு போறது சுமையா, வெளிநாட்டுல இருந்து விடுமுறைக்கு போறது சுமையா. அவரே சொல்லிட்டார் பாத்தீங்களா, அவர் சம்சாரத்து பேரு சுமையா வாணும். அதனாலதான் கேட்கிறாரு. சுமையா இல்லையான்லாம் கேட்கல, சுமையாங்கிறாரு. என்ன வேற குசு குசுன்னு கூப்பிட்டு பேசினார் தெரியுங்களா? அம்மா சுகமானதுதான் அழுத்தி சொல்லுங்கம்மா, ஏன்னா அடுத்த மாசம் விடுமுறைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன், சுமையாவும் பிள்ளைங்களையும் போய் பார்த்துட்டு வரணும். அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு வரணும். அவங்க போய் சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க இப்படி போய் சொல்றீங்களே. நீங்களே சாட்சி, காதல பேசுனது எனக்கு கேட்டது, நான் இங்க மைக்கில் உங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஐயா. இதுல அந்த முதல் பேச்சாளர் ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, காலையில சித்தப்பா விடு, மத்தியானம் பெரியப்பா விடு, சாயந்தரம் மாமியார் விடும். இதெல்லாம் எதுக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்க? டோர் டெலிவரிக்கு மாத்திரமா? அந்த அம்மா சமையல் அதாவலையே சாப்பிட முடியாது. ஊருக்கு போய் நல்ல சாப்பாடு ஊடு ஊட கட்டலானே போயிருக்கு. காலையில கறி பிரியாணின்னா அடுத்த மத்தியானத்துக்கு மீன் குழம்பு, சாயந்தரத்துக்கு சொரா புட்டு எறா தொக்கு, இவ்வளவும் விதவிதமா சாப்பிட்டுருச்சு. கண்ணதாசன் சொன்ன மாதிரி காலையில் ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் ஹாப்பிங்கிற மாதிரி காலையில சித்தப்பா வீடு. இதுல அவங்க அம்மா வீட்டுக்கு ஏன் போல தெரியுமா? அங்க போனா இந்த அம்மாவும் சேர்ந்து சமைக்கணும். அதுக்காகவே சொல்லிடுச்சு, எங்க மாமியார் வீட்டு ஆளுங்களாம் ரெடியா இருக்காங்க விருந்து வைக்கிறதுக்கு, நான் உன் வீட்டுக்கு அப்புறமா வரேன், அப்புறமா வந்து உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பொய்யா புழுதுங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது கேளுங்க. நீங்கெல்லாம் இந்த ஊர்ல இருப்பீங்களா? உங்களாலெல்லாம் இருக்கவே முடியாது, உங்களுக்கெல்லாம் இந்த ஊர் ஒத்துக்காது, இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இந்த அம்மா போன உடனே மாமியார் வீட்டில் ஒரு பிட்டை போடும். உனக்கு கப்சா ரைஸ் தெரியுமா? குப்புசு ஃப்ளாஃபில் தெரியுமா அப்படிங்க. அது எப்படி மேடம், அது எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி இல்ல அந்த ஃப்ளாஃபில்ங்கிறது ஃப்ளாஃபில் தெரியுமா அப்படி. அதெல்லாம் தின்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு தெரியும் அங்க இருக்கிற ஆம்பூர் பிரியாணி டேஸ்டா ஃப்ளாஃபில் டேஸ்டான்னு. அருமையா இந்த அம்மா பில்டப் போட்டுட்டு, ஆமா உங்க வீட்ல எல்லாம் ஏசி இல்லையா, ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு அப்படிங்க. மைக்ரோவேவ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், இந்த அம்மா வீட்ல எல்லாமே அவங்க வீட்டுக்காரா. ஆனா அங்க போட்டு பாருங்க பொட்டைய. இதுல வேற இடையில அரபி வேற. என்ன இங்க வந்தா பார்த்தாங்க இந்த அம்மா அளந்து விடுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆமா ஆமா எங்க வீட்ல இதெல்லாம் இல்ல, நீ போய் சேருமா உன் வீட்டுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. டயட் ப்ரோக்ராமு அதை கடைபிடிங்க, 50 கிலோ இருக்கம்மா, உன் உயரத்துக்கு இது ஆகாதுமா அப்படின்னு சொன்னதுதான் டாக்டர் எங்க சவுதியில. இந்த அம்மா வீட்டுக்கார பார்த்து சொல்லுச்சு, போடுங்க ஒரு டிக்கெட்டை, உங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு. அங்க போய் வெயில்ல சுத்துச்சான், காந்துச்சான், கடைசியில வரும்போது பாத்தீங்களா 30 கிலோ முனியம்மா அழகா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுச்சு. இதுல ஒவ்வொருத்தங்களும் கேள்வி வேற கேட்கறாங்களா, அங்க நிலம் வாங்கி போடலையா, இங்க அக்கௌண்ட்ல சேர்க்கலையா, இந்த ஐடியாவெல்லாம் கேட்டுக்குது இந்த பக்கம். அதெல்லாம் ஓகே ஓகே அப்படின்னுட்டு இந்த பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட ராத்திரி வந்து மந்திரம் அடிக்க வேண்டியது. ஏங்க அந்த கட்டத்துல பிளாட் விற்கிதாமே, உன் சித்தப்பா மையன் சொன்னா வாங்கி போடு, இந்த இடத்துல நகை சீப்பா இருக்காம்ல வாங்கி போடு. இந்த அம்மா ரேஷன் கடைக்கு போனது கை நாட்டு வைக்க இல்லையா, அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் இருந்தாதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உள்ள விடுறான்ட்டான். இதுக்காக போய் கேஒய்சில இருந்து அப்டேட் பண்ணி பேங்க்ல கட்டுக்கட்டா சேர்த்துட்டு மூக்குல மொந்துக்கிற கோடாலி தைலத்தை மாத்திரம் தான் கொடுத்துச்சு. இதுல இன்னொரு சொல்லிச்சது இந்த அம்மா, இது என்ன உசிலம்பட்டி பெனாயிலான்னு கேட்டாங்களாம். கேட்டது அவங்க அம்மா வீட்லயா மாமியார் வீட்லயான்னு கேளுங்க. உண்மையில இந்த அம்மா உசிலம்பட்டியில பெனாயில வாங்கி பாட்டில் அடைச்சு மாமியார் வீட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு
நல்ல நல்ல சென்டெல்லாம் எங்க போச்சு? அம்மா வீட்டுக்கு போச்சுங்க. இங்க வந்து பொய்யா புடுகுறாங்க. அந்த கோடாரி தைரியம், கோடாலி தைலம் அதே கதை தான், ஒரே போடா போட்டுருச்சுங்க. இதுல அடுத்து வந்தாரு ரமேஷ். ஐயோ, விடுமுறைக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க ஆபீஸ்ல எவ்வளவு நெருக்கடி, டிக்கெட்டு விலையை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்க்க வேண்டியதுக்கு, இதை பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே, எல்லாம் சும்மா தானே. வருஷத்துக்கு 3 தடவை போயிட்டு வர்றாரு வெக்கேஷனுக்கு. எதுக்கு என்ன சுமைய தூக்கி சுமக்கவா? இல்லவே இல்லை. எப்ப பாரு மொபைல்ல போனப்பா போனப்பான்னு கூப்பிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அதை கொஞ்சி அதோட மழலை மொழியை கேட்ட மாட்டோமா? அது போன் அப்பாவை அங்கிள் ஆக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் அப்பான்னு போய் சொல்லிட மாட்டோமா? அந்த துடிப்பு, அந்த குழந்தை முகத்தை பார்த்து அப்படியே கட்டி அணைச்சு, மகளே, என் செல்ல மகளே, என் உயிரே அப்படின்னு அந்த கொஞ்சர சுகம் அந்த விடுமுறை நாட்கள் அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுங்களா அவரால்? அதை விடுங்க. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போறீங்களே, அங்க போனா உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்தே மரியாதை ஆரம்பிச்சிருது. அதை விட ஊருக்குள்ள நுழைஞ்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி சுத்திட்டு இருந்திருப்போம்? வரான் பாரு வெட்டி பைய, வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு இருப்பாங்க. இவன் கிடக்கிறான் எதுக்கு அவன் எங்க பைய அப்படின்னு இருப்பான். ஒரே ஒரு தடவை சவுதியிலேருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் போட்டு வெக்கேஷனுக்கு போறீங்க. வாடா மாப்பிள்ள, ஃபாரின் ரிட்டர்ன் என் ஃப்ரெண்டும்பா. அவன் சொந்தக்காரன் சொல்லுவான், அட என் பொண்ணை இவனுக்கே கட்டி கொடுத்துடலாம் போல் இருக்கேன். முறை பொண்ணு யோசிக்கும், அட மாமனை மிஸ் பண்ணிட்டோமோ, நல்லா சோக்காதான் வந்திருக்கிறார் ரிட்டர்னு. கையில் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு இருந்தாலும் இந்த பேச்சு இருக்கு. இவர் அப்படியே சுத்தும் போதே என்ன ஜமாயா சுத்துவார். இவருக்கு பொண்ணு கொடுக்க 4-5 பேர் போட்டி வேற. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வருவாங்க அவங்க ஃப்ரெண்டுங்கன்னு, மாப்பிள்ள அடுத்த தடவை எனக்கு ஒரு விசா போடப்படாதா, என்னைய கூட்டு போகப்படாதா? ஏண்டா டே, நம்மளாம் எப்படா பழகணும், ஒன்னா பழகணும். அந்த சோகம் அது கேட்கும் போதே நம்மளையும் மனுஷனா மதிச்சு எப்படியெல்லாம் கூப்பிடுறானோ, எப்படியெல்லாம் பேசுறாங்க. சொந்தக்காரங்களை விடுங்க, மாமியார் வீட்டுக்கு நீங்கள்லாம் கல்யாணம் ஆன புதுசில் மாத்திரம்தான் விருந்துக்கு போயிருப்பீங்க. விடுமுறை நாட்கள் ஒவ்வொரு வருஷமோ இல்லை வருஷத்துக்கு 3 தடவை போய் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆச்சு விட்ட பிரியாணி தாங்க. எழுத்தாப்புல இருக்கிற கறிக்கடைக்காரர் சொல்லிடுவாரு, மருமையை வந்துட்டானா நமக்கு போனிதான் போ அப்படின்ற அளவுக்கு விருந்துக்கே பஞ்சம் இல்லாம அவ்வளவு சுகம். இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஒருத்தங்க இந்த நாட்டில் இருந்து எல்லா பணிகளையும், நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் எல்லாத்தையும் மனசுல சுமந்துக்கிட்டு எப்படா நம்மளை விடுவாங்க, எப்படா விடுமுறையில ஊருக்கு போவோம், எப்படா ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எப்போ? நம்ம விடுமுறைக்கு செல்லும் போது நம்ம ஒரு ரொட்டீன்லேருந்து விலகிறோம். அங்கே போய் நிச்சயமா அது சுகமான அனுபவம் தான். அந்த மண்ணில் போய் நம்ம சுவாசிக்கிற சுதந்திர காற்று இருக்கே, தாய் மண்ணே வணக்கம். அதோட பாரதி சொன்னான் தெரியுமா, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அதோட ஒன்று சொன்னான், என் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அந்த சக்தி சுகமானதா இல்லையா? அந்த வீடு நம்மளுது, குடிசையானாலும் குக்கிராமமா இருந்தாலும் மெட்ரோ சிட்டியா இருந்தாலும், எங்க அப்பா ஊரா, மச்சி என் ஏரியா வந்து பாரு. இப்போ மனசுக்குள்ள உங்க பாச பத்தி கூட பேசுவீங்க, வந்து பாடுறாடே என்னை எப்படியெல்லாம் வேலை வாங்கின என் ஊருக்கு வந்து பாடுறாடே. ஒரு மனசுல அவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு சுகம். நம்ம எங்க தான் பேர் எடுத்தாலும் நம்மளுடைய வேரை பார்க்கும் இடம்தான் தாயகம். அந்த வேரை நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போய், நான் இங்கே தான் கோழி விளையாண்டேன், இங்கே தான் பம்பரம் விளையாண்டேன், இதுதான் என்னுடைய பள்ளிக்கூடம், இதுதான் உன்னுடைய தாத்தா பாட்டி, இதுதான் நம்ம பாரம்பரியம், இதை சொல்லி கொடுக்கும் ஒரு இடமாகத்தானே அந்த விடுமுறை அமைகிறது. இதையெல்லாம் பார்க்காத இந்த பசங்க பர்கரையும் பிசாவையும் தின்னுட்டு இருந்த பசங்களுக்கு நம்ம அப்பத்தா கிண்டி கொடுக்குற களியை காட்டுறீங்களே, அதோட ருசியை காட்டுறீங்களே, இது அல்லவா உணர்ச்சி மிகுந்த சுகமான அனுபவம். சுகமானதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இதுல இவர் சொல்றாரு, பாரம் தாங்கலன்னா பாருக்கு போயிடுவாராம், கோவம் தாங்கலன்னா கோவாக்கு போயிடுவாராம். வாரம் வாரம் பஹ்ரைன் போறாரே, அது எந்த பாரம் தாங்காம? அத கேளுங்கய்யா.
சீட் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம விஐபியா போறோம்னு பார்த்தா ஆர்ஐபி ஆயிடுவோமா. ஆர்ஐபி ஆனா எப்படி ரிட்டர்ன் டிக்கெட்ல வந்தாருன்னு கேளுங்க. ஏன்னா அங்க அவருக்கு கிடைச்ச புத்துணர்வுல புத்துயிர் பெற்று திரும்பி வந்திருக்காரு. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், எவ்வளவோ பாடுபட்டு நம்மை வளர்த்த பெற்றோர், அவர்களுக்கு நல்வாழ்வு வறுமை, அவர்களுடைய வறுமை நீங்குவதற்காக நாம இங்க வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை வெறுமை நிறைந்ததாக பலருக்கும் அமைகிறது. அந்த வெறுமையை போக்கி நம்மை வளர்த்த நம்ம பெற்றோரை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு பூரிப்பு கிடைக்கிறது இல்லையா? ஆக ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் சுகமானதே சுதந்திர காற்று, நம்முடைய மண்ணின் காற்று, நம்முடைய மண் நமக்கு சுகத்தை மட்டுமே அளிக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அருமையா மண் வாசனையை பற்றியும் அங்கே போய் நம்ம வீடுகளில் சாப்பிட்ற உணவுகளை பற்றியும் ஒரு சொற்பொழிவே நடத்திட்டாங்க. விடுமுறை நாட்கள் சுகம்தான் அப்படின்னு ஒரு மேடை பேச்சு சொற்பொழிவு நடத்தினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சொற்பொழிவு நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் ராஜபிரபு அவர்களே. உண்மையிலேயே அரங்கு நிறைந்த கூட்டம். ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு பட்டிமன்றம் பேசணும், அங்கேயும் அரங்கு நிறைந்துதான் இருந்தது, சேர் மட்டும் இருந்தது. இங்க அரங்கு மட்டும் நிறையல, நிறைய பேர் வெளியிலே நிக்கிறாங்க. ஒருவேளை கேட்டு பக்கத்துலயே நிக்கிறாங்கன்னா நிப்போம், அப்புறம் பார்ப்போம். இல்லை நடுவர் அவர்களே, அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், ஏன்னா பேசுற பேச்சாளர்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கும் மேடையில அமர்ந்து இவ்வளவு நேரம் பல சீரிய கருத்துக்களை உங்களிடையே கொடுத்து சென்றிருக்கிற பேச்சாளருக்கும், அதை ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் கவிஞர் நடுவர் மீரான் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் பொங்கல் நல் வாழ்த்துக்களும். ஐயா, தினைக்கும் வேலைக்கு போறோம், மகிழ்ச்சியா போறோமா? வேலைக்கு யாராவது ஆபீஸுக்கு மகிழ்ச்சியா போறாங்களா? அதெல்லாம் கடமை, பெருமையா? அது மாதிரி தாங்க ஊருக்கு போறதும். எதிரணியில உமாமா கேட்டு போனாங்க, கஷ்டமா இருந்தா எதுக்கு ஊருக்கு போறீங்கன்னு. நான் இவங்களை கேட்கிறேன், சந்தோஷமா இருந்தா எதுக்கு திரும்பி வரீங்க? ஒரு மாசம் சுகம் என்ன, 12 மாசமும் ஊர்லயே இருக்க வேண்டியதுதானே? எதுக்கு இங்க வந்துகிட்டு பட்டிமன்றம் பேசிக்கிட்டு? ஊர்ல இருக்க பிக்கல் புடுங்கல் தாங்க முடியாம தான் 4 வார வெக்கேஷனை 2 வாரத்திலேயே முடிச்சுட்டு பின்னங்கார் பிடரி அடிக்க ஒடிகிறீங்க, சவுதிக்கு ஒடியாரங்க. அடுத்தது சுதந்திர காற்றை நீங்கள் ஊரில் சென்று சுவாசிக்கிறீர்கள். இங்க என்ன உங்களை ஜெயிலியா பிடிச்சி போட்டிருக்காங்க? ஏமா டெல்லியில பாத்தீங்களா, காற்று மாசுல 4வது இடம், தலைநகரமே தலைகீழா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்கு வந்துடும். டெல்லிங்கிற பேரை கூட மாத்த போறாங்களாம், நியூஸ் அடிபட்டு இருக்கு. ஒருவேளை நியூமராலஜி மாத்தனா சரியாயிருமோ நம்ம. அடுத்து தாய் மண், தாய் மண்ணில் கால் வைக்கும் பொழுது புத்துணர்ச்சி. ஏமா எஸ்ஐஆர் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சான்னு பாத்தீங்களா? ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவனே வாக்கு லிஸ்ட்ல பேர் வரலன்னு காணாம தேடிட்டு இருக்கிறான். குடிமகனா இல்லையான்னு இன்னும் அவனுக்கு கன்ஃபார்மே ஆகல. இவங்க இங்க இருந்துட்டு தாய் மண்ணை மிதிச்சு நாங்கள் சட்டி செஞ்சு விற்போம்னு என்னென்ன கதை விடுறீங்க? அடுத்து நமக்காக சொந்தக்காரர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் இங்கிருந்து எதுவும் செய்ய மாட்டீர்களா அப்படின்னு அறைகோல் எடுத்துட்டு போயிருக்காங்க. நானும் அதான் சொல்றேன், நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க செய்வாங்க. மொய் மாதிரி, மொய் மாதிரி. ஆமா, நீங்க செய்யலன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா சொந்தங்கள் உங்கள் வரவை எதிர்பார்ப்பது கிடையாது, உறவுகள் வரவை எதிர்பார்ப்பது கிடையாது, உங்கள் மூலமாக என்ன வரும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ராம் வந்தாரு, சொர்க்கமே என்றாலும் அது ஏரிக்கார காத்து ஏலேலோ பாட்டுன்னு. ஏங்க இந்த அரபிக்கடலில் போய் காத்து வாங்க மாட்டீங்களா? இத்தினோண்டு ஏரியில தான் காத்து வாங்குவீங்களா? ஆனா ஒண்ணு இல்லைங்க, ரமேஷ் ஒரு கண்ணாடி ஷூவை போட்டு போட்டோ எடுத்துட்டாருங்க. பொறுக்கல அவருக்கு, அது அவருக்கு பொறுக்கல, அளப்பற அப்படின்ட்டாரு. ஏன் தமாமில் ஐஸ்கிரீம் கடையே கிடையாதா? அதை உங்க ஊர்ல போய் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்களா?
அது அலப்பறை இல்லை. இவர் ஒரு ஷூ கண்ணாடி போட்டது அலப்பறை ஆகி போச்சு. என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டு போனாலும் என்ன ஃபாரினில் வாங்கினதாங்கிறாங்க. அந்த மாதிரி சொந்தக்காரங்க ஒன்றும் இல்லை. நம்ம கஸ்டம்ஸில் அடிபட்டு இங்கேருந்து ஒரு டிவி வாங்கிட்டு போயிருக்கிறாப்புல, ராமமூர்த்தி தான். நேராக வீட்டில் போய் மாட்டியிருக்காரு. சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அடடே ஃபாரின் டிவியா அப்படின்னு இருக்காங்க. பொட்டுன்னு போயிடுச்சு. எங்க வீட்டில் 2 டிவி. கவுண்டு கூட்டிகிட்டே போகும் போல இருக்குது. அடுத்து ஊருக்கு போய் நாங்கள் அம்மா அப்பாவை பார்க்கிறோம், தாத்தா பாட்டியை பார்க்கிறோம். ஃபோனில் பையன் தாத்தாவை பார்த்து கேட்பான், ஹூ இஸ் திஸ் ஓல்டு மேன்? இவங்க தமிழையே சொல்லி கொடுக்கறதில்ல, தாத்தாவை சொல்லி கொடுக்க போறாங்களா? நான் இப்படிதான் எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு. அது அப்படியே முழிக்குது. அப்புறம் ஃபோட்டோ காமிச்சு கேட்டேன், யாருமா இது அப்படின்னா, இது தஞ்சாவூர் தாத்தா, ஆயக்குடி ஆயா, மாயாவர மாமி. மாயாவர மாமி இங்கே உட்காந்துருக்காங்க. அதான் ஒரு பொய் பேசலாம், ஆனால் அப்படி பொய்யா பேசக்கூடாதுங்க. நாங்கள் என்ன சொல்றோம், விடுமுறை பயணம் ஏன் சுமைன்னு சொல்றோம்? இந்த ஊர்ல நீங்கள் வசிக்கும் இந்த ஊரிலே உங்களுக்கு ஒரு ரொட்டீன் டெவலப் ஆயிருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். அதை நீங்க பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சுமை இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா, இங்க நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலையை விட்டுட்டு ஊருக்கு போனா என்ன பண்ணுவோம்? ஊர்ல இருக்கிற வேலையை பார்க்கிறோம். இடம் மாற்றம் உண்டே தவிர வேலையில எந்த மாற்றமும் கிடையாது. இங்க இருக்கிற வேலையை முடிஞ்சு ஊர்ல இருக்கிற வேலையை அந்த 1 மாசத்துல நாம செஞ்சுட்டு வரணுங்க. அது நமக்கு எங்கத்த சுகத்தை கொடுக்க போகுது? இன்னும் சொல்ல போனா, நம்மள பல பேர் குடும்பத்தை நம்முடைய தாயகத்தில் விட்டு நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணியிருப்பீங்க? போன லீவுக்கு போகும்போது கடகால போட்டு வந்திருப்போம், அஸ்திவாரம் போட்டு வந்திருப்போம். எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும், இதுதானே ஒரு அடிப்படை ஆசைங்கிறது, இதுதானேங்க. அஸ்திவாரம் போட்டு வந்திருப்போம். அடுத்த வருஷம் ஊருக்கு போய் பார்ப்பீங்க, அஸ்திவாரம் அப்படியே இருக்கும். அஸ்திவாரத்துல 2 வாரத்துல வாரம் போயிடும், அஸ்தி மட்டும்தான் மிஞ்சும். அதான் 2 கல் வேணா உளுந்து கிடக்கிறவர்களே அதுல வீடு கட்டி இருக்க மாட்டாங்க. இவர் அப்படியே பதறி போய் கேட்பாரு, ஏமா அனுப்பிச்ச காசெல்லாம் என்னமாச்சு? நீங்க தான் என் தம்பி கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டீங்க, அப்புறம் நான் தானே ஒத்தைக்கு நின்று செய்ய வேண்டியது இருந்தது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு ட்ரெஸ்ஸு, ஃபாரின்ல வேலை செய்யறீங்க, ஒரு 3 பவுனாவது செய்யக்கூடாதா தங்க வைக்கிற வேலையில? இப்படி நீங்கள் சம்பாதித்த பணம் அங்கு விரயமாகும் பொழுது உங்களுடைய விடுமுறை சுகமா இருக்குங்களா, சுமையா இருக்குமா? இது மட்டும் கிடையாது, ஒரு 2 நாள் தான் நீங்க அங்க நிம்மதியா இருந்திருப்பீங்க. 3வது நாள் உங்களுக்கு ஒரு அறைகூவல் வரும், ஆமா ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களா? ரிட்டர்ன் டிக்கெட் போடலன்னு மட்டும் சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா அடுத்த பையன் படிக்கிறான், தங்கச்சி கல்யாணம் இருக்கு அப்படின்னு அவர்களுடைய தேவைகளை நம் மீது அடுக்கி கொண்டே போவார்கள். நமக்கும் ஒரு மனம் உண்டு, நானும் மனிதன்தான், எனக்கும் சுகம் தேவை என்பதையெல்லாம் அறியாமல் நம்மை வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாகவே பார்த்து பழகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவே உங்களுடைய விடுமுறை எந்த அளவுக்கு சுகமாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சில பேர்லாம் நீங்க சொல்ற மாதிரி தங்கச்சி கல்யாணம், தம்பி படிப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த விடுமுறைக்கு போனா எங்க செலவாயிருமோ அந்த பணத்தை சேர்த்து வச்சு ஊருக்கு அனுப்பிச்சா அது மூலம் பையன் தம்பி படிச்சிருவான், தங்கச்சிக்கு ஏதாவது நகை பண்ணிடலான்னு விடுமுறை கூட அவங்க கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஒத்தி வைக்கிறாங்க. ஆமா, ஊருக்கு போறோம் அப்படின்னா அப்படியே ஊருக்கு போறோம்னாலும் நம்மளை வாங்க வாங்கன்னு வாய் கூப்பிடுமே தவிர கண்ணு பூரா பொட்டி மேலதான் இருக்கும், என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்க, இதா தனியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னா, குடும்பத்தோட வசிக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? டிக்கெட் போடும் போதே பிரச்சனை ஆரம்பிக்கும். இங்க பாரு, முதல்ல எங்க வீட்டுக்கு தான் போறோம், உங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, டிக்கெட்டை கோயம்புத்தூருக்கு போடு. 2000 ரூபா டிக்கெட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியை விட்றா சென்னைக்குன்னு சொல்லி சென்னைக்கு தான் டிக்கெட் போடுவாங்க நம்மளுங்க, எதுக்கு இந்த பிரச்சனைன்ட்டு. சரி, இங்க ஊருக்கு போறோன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஷாப்பிங் ஆரம்பிப்பாங்க, அதுலயே ஒரு டைம் அவுட்டு காசெல்லாம். ஊருக்கு போனது என்ன பண்ணுவாங்க, இருக்கிற நகைக்கடை, துணிக்கடை எல்லாமே ஏறி இறங்கி அங்கேயும் ஒரு ஷாப்பிங்கை போடுவாங்க. அதுலயே 2 வாரம் போயிடும், 1 வாரத்தில் நம்ம பணமெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆக இங்கேயும் குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
விடுமுறை சுமையாத்தான் முடியுது. சரி, பெண்களுக்காவது எப்படி இருக்குமா? இங்கே தன் குழந்தைகளையும் கணவரையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஊருக்கு போனால் என்ன ஆகும்? சொந்தங்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய கடமைக்கு உட்படுறாங்க. அவங்க சொந்தங்கள்ல இருந்து வருவாங்க, இவங்க சொந்தங்கள்ல இருந்து வருவாங்க. இவங்களையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு இடமாற்றம் ஒன்றும் இருக்காது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா, குடும்பத்தோட வெக்கேஷன் போறது வெக்கேஷன் இல்லை, அது வெறும் சேஞ்ச் இன் லொகேஷன் மாத்திரம்தான். இன்னும் பசங்களுக்கு என்ன கொடுமை தெரியுங்களா? அவன் இங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான், ஊருக்கு போனா எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அந்த டைம்ல பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா விளையாட விட மாட்டாங்க. ஊர்ல இருக்க பசங்க கூட சேராத, இங்கேயே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்? வேற வழி இல்லாம போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். எந்நேரம் பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்கேடான்னு அவனை திட்டுறது. ஆக நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விடுமுறை பயணம் என்பது உங்களுக்கு சுமையே 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 என்று கூறி நல்ல தீர்ப்பு தேருமாறு இடமவரமுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு அணியும் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாங்க. விடுமுறை நாட்கள் சுமையா இருக்கா சுகமா இருக்கா அப்படின்னு நம்மளெல்லாம் ஒரு யோசனை கொண்டு வந்துட்டாங்க. ஊருக்கு போகலாமா வேணாமாங்கிற அளவுக்கு நம்ம இப்போ இருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம 1 மணி நேரத்தை தொட போகிறோம், பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். இப்போ முடிவுரைக்கு வந்துடுவோம். இப்போ இங்கேருந்து ஊருக்கு போகிறோம்ல, இப்போ இந்த அணியில் சொன்னாங்க, சுகமே அப்படிங்கிற அணியில் சொல்கிறாங்க, ஊருக்கு போனால் நாங்கள் போன பழைய நினைவுகள், பழைய பள்ளிக்கூடம், பழைய குளங்கள், இதெல்லாம் பார்த்தா அதே எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் போனோம். நாங்கள் கூட்டி போய் பையனை காமிச்சா, இதாண்டா நாங்கள் குளிச்ச குளம் அப்படின்னு காமிச்சா, அவன் கேட்குறான், இங்கே வீடுகளாக இருக்கே எப்படி குளிச்சிங்கன்னு. ஏன்னா அந்த காலத்துல இந்த குளங்கள்லாம் இப்போ ஃப்ளாட் ஆக்கி வீட்டை கட்டிவிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை கொண்டு காமிச்சா அது இடிச்சு போட்டு மில்லு ஆக்கியிருக்காங்க. நம்ம ஊரில் இருந்த எந்த அந்த சுகங்கள்லாம் பார்க்கலான்னா இப்போ அது இல்லை அப்படின்னு இவங்க அழகாக ஒரு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் இல்லை, இப்போ ஊருக்கு போகிறோம், நல்லதை சாப்பிடலாம். ஏன்னா ஊரில் போய் அம்மா கையில் இல்லை அங்கே போய் ஊருடைய பாரம்பரிய உணவுகள்லாம் சமைச்சு சாப்பிடலாம், இங்கே கிடைக்காது, அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஊரில் போய் அப்படியா சாப்பிட்றோம்? ஊரில் போனாலும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஒரு அம்மாலாம் நெட்டில் பார்த்துட்டு இருக்கு, பிரியாணி செய்வது எப்படி, சிக்கனில் வெரைட்டியாக சேர்ப்பு எப்படின்னு ஒரு 5-6 மணி நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கார்ட்ட சொல்லுது, வெக்கேஷன் போன இடத்துல. சரி, வரும்போது 4 புரோட்டாவும் கொஞ்சம் மட்டன் சுக்கா வாங்கிட்டு வந்துருங்க. ஏம்மா இவ்வளோ நேரம் அதை பார்த்திய, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதானே? இல்லை பார்த்ததில் நேரம் போயிடுச்சு, இன்னும் 2 வீடியோ மிச்சம் இருக்கு, நீ வரும்போது வாங்கிட்டு வந்துரு. அதாவது முன்னாடிலாம் சாப்பாடு எங்கன்னு கேட்டால் வெந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஊர்லேயே. இன்னொரு அம்மா என்ன செஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சமையல் பண்ணியிருக்குது. சமையல் பண்ணிட்டு எங்கள் ஊரில் வெக்கேஷன் பண்ண இடத்துல முன்னாடிலாம் என்ன, சாப்பாடு சமைச்சோன்னே தட்டில் போடுவோம், இப்போ நெட்டில் போட்டுறாங்க. எடுத்த ஒரு செல்ஃபி பாருங்க, வேலையத்தை ஒரு 1000 பேர் லைக்கு, 50 பேர் கமெண்ட்டு. வீட்டுக்காரர் வராரு, இதை சாப்பிடுங்க. அவர் சாப்பிட்டு அப்படியே மூன்று இருக்காரு. என்ன நினச்சிருக்கீங்க பாருங்க, 1000 பேர் லைக் பண்ணியிருக்கேன், 500 பேர் கமெண்ட் போட்டிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் பார்த்தவங்க, நான் சாப்பிட்டவன். அப்ப ஊர்ல போனாலும் அதே நிலைமை தானே. அங்க போய் என்னத்தை சேஞ்ச் ஆகி போச்சு, இங்க என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோமோ அதான் அங்கேயும் சாப்பிட்றோம். இதுதான் இவங்களுடைய அழகான வாதம். அப்படி ஒன்றும் சுகமா ஒன்றும் தெரியல. ரெண்டாவது, இந்த ரமேஷ் அழகா சொன்னார்ல, அந்த அலுவலகத்தில் லீவ் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை இருக்குல்ல, டிக்கெட் புக் பண்ணுறது, அப்புறம் ஊருக்கு பணம் அனுப்புறது, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் நம்ம ஒன்று அனுப்பியிருப்போம் 24ன்னு காட்டும், நம்ம கூட இருக்க அனுப்புவேன் 24 காட்டும், பக்கு போச்சு 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 போச்சு, 1 மாதத்துக்கு வராது, நீ அந்த வெக்கேஷனே நிம்மதி இருக்காது. டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, நீ எவ்வளோக்கு போன 2000 ரியாலு, நீ எவ்வளவு, நான் 2500 ரியாலு. ஒரு நாளில் மாறி இருக்கும், 1 மாதம் நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த 500 ரியாலில் போச்சு, ஏமாந்துட்டோம். இப்படி அதை நினச்சிதான் ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்படியா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு இந்த அணி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அது சித்ரா சொன்னா பாருங்க, என்னத்தை வாங்கிட்டு போனாலும் இங்கே நம்ம பொட்டி கட்டுறது எவ்வளோ கஷ்டம், சாமான்லாம் சேர்க்குறோம்,
அந்த அந்த ராமமூர்த்தி சொன்ன மாதிரி நம்ம வாங்குற சம்பளங்களில் உடனே மொத்தம் சாமான் வாங்க முடியாது. மாதம் ஊருக்கு பணம் அனுப்பணும், நம்ம சாப்பிட்ணும், மீதி பணத்தில் மாதம் நம்ம அந்த சாமான்களை சேர்க்கணும். அதெல்லாம் ஊருக்கு புறணிக்கு பொட்டியை கட்டி அது ஏர்போர்ட்டில் மாறிடாமல் கரெக்டாக நம்ம எந்த ஏர்போர்ட்டு போகிறோமோ வருதோ வீட்டில் கொண்டு போய் சேர்க்குற வரையிலும் பக்குன்னு இருக்கும். அதுவே பெரிய சுமையாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அப்படா எல்லா சாமானும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம கொடுக்கும்போது இதைத்தான் வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டம், மனசு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அவங்க அழகாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவனும் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு யாருக்காக செய்ய போகிறோம், செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் சுமையாக தானே இருக்குது அப்படின்னு இந்த அணி சொல்கிறாங்க. இந்த அணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாகேந்திரன் சொன்னார், அழகாக சொன்னார், மகிழ்ச்சி என்பது என்ன, பிறரை மகிழ்வித்து மகிழ்வதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ராமமூர்த்தி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான சூழ்நிலை யாராவது இறந்துடுறாங்கன்னா அந்த வெக்கேஷனுக்கு போக முடியாட்டி முன்னாடியே லீவ் போட்டு போய் அந்த உயிரோடு இருக்கும் போதாவது கொஞ்ச நாள் கவனிச்சுக்கிறோம்ல அப்படின்னு அவர் சொன்னார். பதில் சொன்னார் ரமேஷ், என்னன்னா நம்ம நெருங்கிய ஒருத்தர் இறந்துட்டா போக முடியல, அது வருத்தம் தானே அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு கண்டிப்பாக வருத்தம் தான், அது சுகம் அளிக்கவே அளிக்காது, ஒரு ஆறுதல் வேண்டாம் கொடுக்கும். ஆனால் எல்லா வெக்கேஷன் அப்படி நடக்குதா? ஒரு வெக்கேஷன் ஏதோ ஒரு வெக்கேஷனில் யாருக்காவது நடக்கும். எல்லாருக்கும் எல்லா வெக்கேஷனும் அப்படி நடக்குதா? எல்லா விடுமுறை நாளுக்கு நடக்குதான்னு கிடையாது. அதே மாதிரி உமா மேடம் சொன்னாங்க, ஒரு சொற்பொழிவே ஆட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம போகிறோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோம், அவங்க நம்மள்ட்ட வேலை கேட்குறாங்க, செய்ய முடியுமோ முடியலையோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்கிறோம், சரி ரெஸ்யூமை வாங்கிக்கிறோம், இங்கே வந்து ஃபார்வர்ட் கிடைக்கல பரவாயில்ல. இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு குழப்பந்தான் வருது, சுகமாயா அப்படின்னு. ஆனால் நம்ம என்னதான் சுமையாக விடுமுறை நாளுக்கு சென்றாலும் நம் உறவினர்கள் நம்ம கொடுத்த பொருட்களை உதாசீனப்படுத்தினாலும் நம்ம மனசு இருக்குல்ல, அவங்க படுத்திட்டு போகிறாங்க, நம்ம பிறருக்கு கொடுத்து. ஏர்போர்ட்டில் அவர் சொன்னார் பாருங்க, ஏர்போர்ட்டில் போய் நின்று போய் பார்க்கும்போது தெரியும், அரைவல் டிபார்ச்சர் இருக்குது. அரைவலில் பாருங்க எல்லாத்தோட முகத்தையும், டிபார்ச்சரில் பாருங்க எல்லாத்தோட முகத்தையும். இங்கே இருக்க ஏர்போர்ட்டில் சொல்கிறேன் நான், டிபார்ச்சரில் போகும்போது சொல்லுவாங்க, புதுசாக கல்யாணம் ஆன நாள் மனைவியை பார்க்க போவார், புதுசாக ஒருத்தர் கல்யாண மனைவி போவார், அவருக்கு எப்படி சுமையாக இருக்குன்னு சொல்ல முடியும்? சில மனைவிகள் அவங்க ஒரு இப்போ தான் வந்திருப்பார், பிரசவமாக இருக்கும், அதை பார்க்க போவார். அப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு நபர்களும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தங்களுடைய சுகத்துக்காகத்தான் இந்த விடுமுறை நாட்கள் செல்கிறார்கள். பிறர் நம்மளை என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நாம் நம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய விடுமுறை நாட்கள் சுகமாகத்தான் இருக்கும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.